வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட ஜாப் சீக்கர்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்பர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி காமனாக இன்டர்வியூவில் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கோடு எழுதுங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ 1 or 2 lines கோடு எழுதிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ இங்கே என்ன மெயினாக பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ என்ன கோடு எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அந்த ஃப்ளோ என்ன எழுதுறீங்க, உங்களோட லாஜிக்கில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அந்த ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் கோடு இருக்குது இல்லைங்களா, அதில் தான் மேக்ஸிமம் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டாக எழுதுங்க ஆக்சுவலாக. ஸோ மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கோடு எழுதுறதுக்கு. ஸோ நோட் பேட்டில் ஓப்பன் பண்ணி கோடு எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறது, ஒவ்வொரு லைனுக்கும் தேடிட்டு இருக்கிறது. இது ஒன்றும் பிகினர்ஸ் கிடையாது. அரௌண்ட் 11 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்டும் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கோடு எழுதுங்க அப்படின்னு சொல்லி காட்டோம்னா அப்படியே இன்டர்வியூ காலை ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறது. ஸோ இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்கிறது. ஸோ ஸ்க்ரீனில் அவங்க இருப்பாங்க, பட் அவங்க வாய்ஸ் வேறு ஒருத்தர் தான் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படியும் இன்டர்வியூ க்ராக் பண்ணி உள்ளார வந்தீங்கனாலும் வித்தின் அ வீக் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. டீமில் போகிறதுக்கு முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளார வாங்க. ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேபி 1 or 2 questions மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது போயிட்டு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அப்கமிங் இன்டர்வியூஸில் சேம் கொஷின்ஸ் சேம் யூஸ் கேஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அதை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டேக்கிங் நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. அண்ட் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸோ டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கில் செட் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் த்ரூ பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரியாக்ட் லீட். ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4 to 11 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் வைஸ் பெங்களூர் அண்ட் புவனேஸ்வர் இருக்குது. ஸோ ரியாக்ட் லீட் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ரியாக்ட் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் நீங்கள் கவர் பண்ணணும். பேசிக்கலி யூஐ ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் டெக் லீடுக்கானது. ஸோ பேசிக்காக இதுக்கு ஜாவா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜாவா, நோட்.js, ஜாவா ஸ்கிரிப்ட், மைக்ரோ சர்வீசஸ், இந்த மாதிரி சில ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 to 11 years எகெயின். ஸோ லொக்கேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூருக்கு மட்டும்தான் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு சொல்லி பார்த்திங்கன்னா சீனியர் டெக் லீட் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜாவா, வெர்ஷன் கண்ட்ரோல், அஷூர் டெவாப்ஸ், இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா 4 to 11 years. லொக்கேஷன் வைஸ் பெங்களூர் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ட்ப்ரெஸ்லையும் PHP வெர்ஷன் கண்ட்ரோல்லையும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா க்ரியேட்டிங் வெப்சைட்ஸ் வித் டைனமிக்ஸ் அண்ட் உங்கள் டீமுக்கான கோட் ரிவ்யூ நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் குட் டு ஹேவ்ல பார்த்திங்கன்னா நமக்கு AWS வச்சுருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அது நிறைய பிளேஸில் போய்ட்டுருக்கு. பெங்களூர், புனே அண்ட் நொய்டா. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 4 to 11 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாவா இன்ஜினியரிங் மேனேஜருக்கான ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 12 years. லொக்கேஷன் வைஸ் பெங்களூர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 12 years அப்படிங்கிறதுனால ஜாவாவில் A to Z தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ எக்ஸ்கியூசஸ். நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா PHP இன்ஜினியர் மேனேஜருக்கான ஓப்பனிங். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 12 years. லொக்கேஷன் வைஸ் பெங்களூர். ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங் இருக்கணும். தென் வேர்ட்ப்ரெஸ் அண்ட் ரியாக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் லீட். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். லொக்கேஷன் வைஸ் பெங்களூர். வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் யூஐயில் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங் பூட்லேருந்து CSS, HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் வர எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஸோ லீட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 7+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் ஆர்கிடெக்ட். இதுக்கு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. லொக்கேஷன் வைஸ் பெங்களூர். ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வேர்ட்ப்ரெஸ் சைடு எல்லாமே நீங்கள் தரவாக இருக்கணும். எஸ்பெஷலி பிஹெச்பி வேர்ட்ப்ரெஸ் அண்ட் ரியாக்ட் ஜிஎஸ் ஆங்குலர் ப்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டெசிக்னேஷன் பார்த்திங்கன்னா ஜாவா ஆர்கிடெக்ட். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. லொக்கேஷன் வைஸ் புவனேஸ்வர். ஜாவா ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ்லேருந்து டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ்லேருந்து ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி வைஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் க்ளவுட் டெக்னாலஜிஸ் எல்லாமே கவர் பண்ணணும். ஸோ 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு என்ன ஸ்டஃப் இருக்கணுமோ அது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரெஸ்யூமை எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது BusinessTipsToday@gmail.com. ஸோ நாங்கள் இன்டர்னலாக உங்களோட ப்ரொஃபைலை ரெஃபர் பண்ணிடுவோம். இதற்கான சார்ஜஸ் 0. ஸோ எங்கேயும் பே பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் டேஸில் மோர் ஜாப் ஓப்பனிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க.